அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான அறிவிப்பின்படி தமிழக வானிலை நிலவரத்தில் பல மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதை தவிர இன்று அடுத்த சில மணி நேரத்திற்கான உடனடி எச்சரிக்கையில் கோவை, தென்காசி, தேனி, கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை வெளுத்து வாங்கும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வானிலை ஆய்வு மையத்தின் விரிவான முன்னறிவிப்பின்படி ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதாவது தென் மாவட்டங்கள் முதல் மேற்கு மாவட்டங்கள் வரை மத்திய மற்றும் வட தமிழகத்தின் சில பகுதிகளிலும் மழையின் தாக்கம் இருக்கக்கூடும். முக்கியமாக இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் நேரங்களில் பொதுமக்கள் திறந்த வெளியில் நிற்பதை தவிர்க்க வேண்டும். மரங்கள் மற்றும் மின் கம்பங்களுக்கு அருகில் நிற்பதை தவிர்ப்பது நல்லது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடி, மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்குள் மழை தொடரும் வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த அறிக்கையானது ஆகஸ்ட் 13ஆம் தேதி இன்றைய முக்கிய வானிலை நிலவரமாகும். இந்த அறிக்கையானது மதியம் வரை ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை அறிக்கையால் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் மழைக்கு எச்சரிக்கை உள்ள மாவட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதுபோன்ற தினசரி வானிலை நிலவரம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.